நெக்ஸ்ட், பிஸ்னஸோட அட்வான்டேஜஸ். ப்ரோஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பாஸ். உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வேணும்னு நீங்கள் தீர்மானிக்கலாம். இன்கம் பொட்டன்ஷியல் உங்களுக்கு அன்லிமிட்டடாக கிடைச்சிட்டே இருக்கும். பிஸ்னஸில் உங்களுக்கு டைம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்கள் பிஸ்னஸோட ஃபுல் கண்ட்ரோல் நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் தான் இருக்கும். அண்ட் கைஸ், நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும்னா கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்ய ரெடியாக இருக்கணும். அது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ். கான்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். பிஸ்னஸில் உங்களுக்கு ஃபெயிலியர் அண்ட் லாஸ் வரலாம். சில பிஸ்னஸில் கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். சில பேர் கேபிட்டல் இல்லாததுனால பேங்க்லேருந்து லோன் வாங்குவாங்க. இங்கே தான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டெட் ட்ராப்பில் மாட்டிக்குவீங்க. அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு சில வருஷங்கள் ஆகலாம். கேர்ஃபுல்லாக இருங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இன்கம் கம்மியாக வரும், இல்லை இன்கமே வராது. அது உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட பிரெட் வின்னராக இருந்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி உங்களை ஒருத்தர் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்களா, பிஸ்னஸில் வர லாஸை உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ திங்க் அண்ட் டிசைட்.